அப்பாவை பார்க்குற இதில் பையனை விட்டுட்டேன், பையனை கண்டிஷன் பண்ணுற இதில் வீட்டுக்காரை விட்டுட்டேன். அப்படிங்கிறதுல 2 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்பா கூட சேர்ந்து ஆரம்பிச்சிட்டாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் சைடுங்க மேம் விளையாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணது கடைசியில் அது அப்படியே அது ரெகுலராக மாறிடுச்சுங்க மேம். ஃபீலிங்ஸே நான் வேறு வெளியே யார்ட்டுமே அதிகமாக ஷேர் பண்ணுறது இல்லைங்க மேம். அது அப்படியே எனக்குள்ளே இருக்கிறங்காட்டி என்னமோ தெரில, அது ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாகவே இருக்குங்க. ரொம்ப முடியல மேம் என்னால். தவறான பழக்கத்திலிருந்து மகனை மீட்க போராடும் தாய், மீள முடியாமல் துடிக்கும் மகன். நீங்க முடியுமா? வணக்கம். உண்மை வெல்லும். உங்க பேரு? என் பேர் சித்ராங்கம்மா. சொல்லுங்க. நாங்கள் பெருமாநல்லூர், திருப்பூர் பெருமாநல்லூர்லேருந்து வரோங்க. அங்கேருந்து வரீங்களா? ஆமாங்க, அங்கேருந்து வரோம். என் பையன் சொல் பேச்சு கேட்கறது இல்லை, ரொம்ப கீழ்ப்படியாமல் தெரிஞ்சுட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறா அப்படி வீட்டுக்குள்ளே. அதனால் ஏதாச்சும் பையனுக்காக ஹெல்ப்பு கேட்டு நான் வந்திருக்கிறேன். நான் உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். என் வாழ்க்கை, நான் என் கூட பிறந்தவங்க 2 தங்கச்சி, ஒரு அண்ணா, அப்பா அம்மா. நாங்கள் கிறிஸ்டியன். நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். அப்பா அம்மா பேச்சு கேட்காம லவ் மேரேஜ் பண்ணி, அவர் ஹிந்து, அவங்க ஹிந்து. கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தான் இருந்தோம், ஒரு 20 வருஷம் நல்லா தான் இருந்தோம். படிச்சிங்களா நீங்கள்? நான் 10th ஃபெயில் ஆகிட்டேங்க. ஏன்? குடும்ப சூழ்நிலை கஷ்டம். அது எனக்கு படிப்பு ஏறல, மொத்தத்தில் படிப்பு ஏறல. அதனால குடும்ப கஷ்டத்தினால. அம்மா என்ன வேலை செஞ்சாங்க? அப்பா டெய்லர், அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. அப்புறம் தங்கச்சி எல்லாமே 10வது தான் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் முடியலைங்க. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்ப அப்போல்லாம் வந்து இந்த துணி ஜவுளி கடை, இந்த கண்ணாடி கடை, அந்த மாதிரி வேலைக்கு. அப்புறம் கம்பெனிக்கு, திருப்பூருங்கிறதுனால கம்பெனிக்கு, மேக்ஸிமம் கம்பெனிக்கு தான் போனாங்க. இந்த துணி கடைக்கு, இந்த ஃபேன்சி கடைக்கு போகிறப்ப தான் எங்கள் வீட்டுக்காரு லவ் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 19 வயசுலேயே கல்யாணம் பண்ணி. அவர் என்ன வேலை? அவர் வந்து அப்போ வந்து கதர் கடையில், இப்போ இந்த பக்கம் ஃபேன்சி கடை, இந்த பக்கம் கதர் கடை. வசதியாக போச்சு. மாமா கடை, அவங்க கடையில் தான் வேலை செஞ்சோம். இவர் வந்து எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு, அடிக்கடி வீட்டுக்கு வருவா, அப்படி போவா அப்படி. அப்புறம் அப்படியே லவ் மேரேஜ், லவ் ஆயிடுச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? வீட்டிலலாம் அவங்க வீட்டில்? அவங்க வீட்டிலலாம் ஒத்துக்கிட்டோம். எப்படி கல்யாணம் பண்ணீங்க? நாங்கள் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணிட்டேங்க. பண்ணி நல்லா தான் இருந்தாங்க. 2 பசங்க பிறந்தாங்க. 2002 கல்யாணம், 2003 பெரியவன் பிறந்தான், 2005 சின்னவன் பிறந்தான். பெரியவன் சவிசன் பேர், சின்னவன் ஜெய்சன். 20 வருஷம் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இவர் வந்து அப்புறம் அதுக்கப்புறம் பெயிண்ட் வேலைக்கு போயிட்டார். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கதர் கடைக்கெல்லாம் போனால் சம்பளம் பத்தாது அப்படின்ட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வேலை பழக்கி விட்டு பெயிண்ட் வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சார். 20 வருஷம் நல்லா தான் வச்சுருந்தாரு, நல்லா இருந்தோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் அவங்க அம்மா வீட்டிலலாம் ஏற்றுக்கிட்டாங்க. அவருக்கு அண்ணன் 2, அப்புறம் ஏற்றுக்கிட்டாங்க, பிரச்சனை இல்லைங்க, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 20 வருஷம் நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சம்பாதனை நிறையா வரவும் குட்டி ரொம்ப ஓவராகி போச்சு. என்னால் அப்புறம் அப்போ முயற்சி பண்ணணும், அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி, எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி, எல்லா சொந்த பந்தத்தையும் சொல்லி அவர் திருந்தலை. வாழ்க்கை ரொம்ப எனக்கு கஷ்டமாக போச்சு வாழ்க்கை நடத்துறது. அந்த டைமில் பெரிய பையனும் சேர்ந்து அப்பா கூட சேர்ந்து குடிக்க ஏன்னா அப்பாவை பார்க்குற இதில் பையனை விட்டுட்டேன், பையனை கண்டிஷன் பண்ணுற இதில் வீட்டுக்காரை விட்டுட்டேன். அப்படிங்கிறதுல 2 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க. குடிச்சு அப்புறம் என்னால் வாழ்க்கை சுத்தமாக என்னால் முடியலைங்க. அப்புறம் என்ன ஆகி போச்சு, நான் வெளியேறிட்டேன், தனியாக போய் இருந்துக்கிறேன், என்னால் வாழ முடியல. ஒரு 4 வருஷம் தாச்சு நான் தனியாக வந்து. அதாவது பெருமாநல்லூருக்குள்ளேயே தான் கம்பெனி, ஆப்போசிட்டில் கம்பெனி, முன்னாடி வீடு. எங்கள் ஓனர் வந்து சரி ஒரு 6 மாதம் தள்ளி இருங்க, சரியாக போயிடுவாருன்னு சொல்லி 6 மாதம் இருக்கட்டும்னு வச்சா, அப்போ எச்சா அடங்கவே இல்லை. எங்கள் அண்ணனை கூட சேர்த்துக்கிட்டு அவன் கெட்ட வார்த்தையாக என்னைய பேசி ரொம்ப டார்ச்சர் பண்ணி பொழைக்க விடாமல் கிட்டத்தட்ட 3 வருஷம் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து நான் பெரியவன் கூட வரமாட்டேன்ட்டான். நான் இப்படி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த ஃபைனான்ஸ்லாம் விடுவாங்க தெரியுங்களா, இந்த வட்டிக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த அண்ணா வந்து எங்களுக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். அந்த அண்ணா வந்துட்டு
ஏன் சித்ரா இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவனும் குமார் திருந்தவே மாட்டாங்க, செல்வகுமார் எங்கள் வீட்டுக்காரரு திருந்தவே மாட்டேங்கிறான், நானும் எத்தனை தான் சொல்கிறது, நீ பசங்களை வச்சு இவ்வளோ கஷ்டப்படுற, பெரியவனும் அடங்க மாட்டேங்கிறான், நீ ஏதோ பையனா 2 பையங்களும் ஏதோ ஒரு பையனை நீ அனுப்பு. சேலத்தில் வந்து அவங்க தம்பி இதே ஃபைனான்ஸ் வார வசூல் கடைகளுக்கெல்லாம் விடுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி வேலை இருக்கு. படிக்கலையா பசங்க? அதாங்க பெரியவனை வந்து பிகாம்சியே சேர்த்தணும். 2 வருஷம்தான் படித்தான், 3ஆவது வருஷம் கெட்டு போயிட்டான். அதனால காலேஜ் அனுப்பலை, போகலை, விட்டுட்டு. சின்னவனை படிக்க வைக்க முடியலை, ஏன்னா 2 பேரும் வீட்டுக்குள்ளே கலவராகி சின்ன பையன் என்ன பண்ணிட்டான், நான் இங்கே இருக்கிறதுக்கு நான் அங்கேயே போய் வேலை செஞ்சு இருந்துக்கிறேம்மா, எனக்கு இங்கே நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்னவன் கொஞ்சம் பொறுப்பான ஆளுங்க. அப்போ இப்போ வரைக்கும் சின்ன பையன் தான் பார்த்துட்ருக்கான் குடும்பத்தை இப்போ வரைக்குமே. அந்த அண்ணா வந்து சரி நீ ஏதோ ஒரு பையன் அனுப்பு, 2 பேர்த்தையும் கூப்பிட்டாரு. ஆனால் இவன் வந்து அந்தளவுக்கு போக மாட்டேன்ட்டானு, சின்ன பையன் நான் போய்க்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 17 வயசுல +2 முடிச்சோம் போயிட்டானுங்க. போயிட்டு இப்போ சேலத்தில் தான் இருக்கிறப்படி வயசு 20 ஆகுதுங்க. இந்த 19 ஜனவரி 19 வந்து 21 ஸ்டார்ட் ஆகுது. பையன் நல்லா அவன் சொல் பேச்சு கேட்பான், எல்லா வீட்டுக்கு எல்லாமே அவன் தான் பண்ணிகிட்ருக்கிறான். நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், அவன் எல்லாமே பண்ணான். அவங்க அப்பா 4 வருஷம் பிரிஞ்சு வந்து 1 பைசா கொடுக்கறதில்ல, நாங்களும் விட்டுட்டேங்க, கண்டுக்கிறதில்ல. பெரிய பையன் என்ன பண்ணுறான், அப்பாட்டையும் பேசிக்கிறான், எங்கிட்டையும் பேசிக்கிறான். அவன் இதனால என்ன பண்ணிட்டான், 2 பேர்த்துக்கிட்டே கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் 2 பேர் சண்டை போட்டு பிரிஞ்சனால இங்கே என்னை பற்றி அங்கே சொல்லவும் அவரை பற்றி இங்கே சொல்லவும் இதாகி போச்சு. அப்புறம் கடைசியில் அவனை திருத்தி கொண்டு வரலான்னு சொல்லி என்னென்னவோ ட்ரை பண்ண முடியலை. அவங்க அப்பாட்டியே இருந்து ஒரு தீபாவளிக்கு எங்கிட்ட வரமாட்டேன்ட்டானுங்க. அங்கேயே இருந்து பசங்க கூட சேர்ந்து தண்ணி அடித்து பிரச்சனையில் மாட்டி கேஸ் ஆகி ஜெயிலெல்லாம் போயாச்சு. போயா அப்புறம் 15 நாள் இருந்து, அதுவும் சின்ன பையன்தான் காசெல்லாம் செலவு பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்தா. அப்படி சரி அதுக்கப்புறம் திருந்தி இருப்பாருன்னு எங்கிட்டயே கொண்டு வந்து வச்சுட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் வச்சுருந்தாங்க, அம்மா வீட்லேயும் இருக்கலை, அவங்க வயசானவங்க. பிடிச்சிட்டு அங்கே போய் இருந்தால் என்ன பண்ண, அங்கே இருந்துட்டு இவங்க அப்பா கூட, அவங்க அப்பா பையனை திருந்தறக்கே விடலை. அது இதையும் பையன்கிட்ட சொல்லி கொடுத்து அப்பாவே தண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு பையனுக்கு. இதே தம்பி பையன் வந்து என்கிட்ட சொல்லலை, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியிருக்கான். எங்கள் அப்பா தான் என்னை குடிக்க வச்சு எங்கள் அம்மா பற்றி அது இது சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இது வரைக்கும் சொல்லலை. கேட்டவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்படி பண்ணி இப்படி பண்ணி கடைசியில் எப்போ நான் சரி அவர் தான் அப்படி போயிட்டாரு, சரி விட்டுருவோம், நம்ம பையன் என்னாச்சுங்க காப்பாற்றலான்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மேடம். பையனை என்னால் கொண்டே வர முடியல, எனக்கு ரொம்ப போராட்டமாக. இப்போ அவரை கூட விட்டுருட்டேன், ஏன்னா அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க நீ விட்டுரு. அவன் எங்கள் வீட்டுக்காரரை வந்து போன ஆகஸ்ட்லேயே நினைக்கிறேங்க, சென்னை அந்த எங்கேயோ ஆந்திரா பக்கத்தில் குடியை மறக்கிறதுக்கு ஏதோ இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அங்கே கொண்டு விட்டாங்க. 3 மாதம் இருந்தாருங்க, அவ்வளோ செலவு பண்ணி கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவங்களால என்ன பண்ணாங்க, விட்டுட்டாங்க. அப்புறம் சரி அவனை என்னையும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ விட்டுருமா, நீ பசங்களை பாரு, பெரியவன் இப்படி திரியிறான், நீ அவனை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் உன் கைக்குள்ளே வச்சு வளர்க்க பாருன்னாங்க. நானும் எவ்வளவோ பக்கத்தில் கூட கேட்டு பாருங்க, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணினேன், அவன் அடங்கவே மாட்டேங்கிறான். இப்போ எங்கேயாச்சும் அவங்களாட்டா காசு செலவு பண்ணி உடனே ஹோமில் விடுறதுக்கு எனக்கு வந்த அளவுக்கு வசதி இல்லை. அவங்க அப்பா பைசா வயசு இப்போ யாருக்குங்க, தம்பிக்கு வந்து 22 ஆகுதுங்க. இப்போ இந்த சின்னவனுக்கு 20. 20. இப்போ ஏப்ரல் 4 வந்தால் பெரிய பையனுக்கு வந்து 23 ஸ்டார்ட் ஆகுது. கெட்ட நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு வீட்டில் ஒரு சொல்லு கேட்கறது இல்லை, சம்பாரிச்சு பைசா கொடுக்கறதில்ல. எனக்கு கேள்விப்பட்ட மஞ்சக்காமால் இப்போ ரீசனாக போன மாதம் மஞ்சக்காமாலை வந்து ரொம்ப ஹெவி ஆகி போச்சுங்க. இதே சின்ன பையன் தான் சேலத்தில் ஒரு இடத்துல ஏற்காடு முதல்லயே பார்க்கலையா? எனக்கு அது எங்கிட்ட இல்லைங்க. போயிட்டு 3 மாதம் கழிச்சு, அதாவது போகிறது 3 மாதம் கழிச்சு திருப்பி வர்றது, அப்புறம் ஓடுறது 3 மாதம் கழிச்சு திருப்பி வர்றது, இப்படி. இப்போ லாஸ்ட்டாக வரையில் மஞ்சக்காமாலை வாங்கிட்டு வந்துட்டாப்பு. அப்புறம் போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஒரே வாரம் மருந்து மாத்திரை சாப்பிட்டா, அப்படி 2வது வாரம் சாப்பிடல, மறுபடி போயிட்டாரு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. திருப்பி நீ ஓடி போயிட்டானா என்ன பண்ணுறது, திருப்பி மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இப்போ நீ மறுபடி கேஸ் ஆயிடுச்சு. ஜாண்டிஸ் வர்றது வந்து தண்ணி அடிச்சுட்டு கூட லிவர் ஸ்பாயில் ஆகிட்டு கூட ஒன்றும் பயமே இல்லைங்க மேடம், கொஞ்சம் கூட பயம் இல்லை. நாங்கள் செத்து போயிடுவேன்னு கூட சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு துளி பயமே இல்லை. எங்கள் மாமியார்ட்ட சொன்னால் அவனுக்கு நேரம் சரியில்லை விட்டுரு அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல, நேரம் சரியில்லைன்னா வீட்டோட இருந்தா பரவாயில்லையே. நான் என்னங்கிறேன்னா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்,
வீட்டில் வேலையை செஞ்சுட்டு என் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பந்தான் அப்படி போயிட்டான். விட்டுரு, நீனாச்சும் என் பேச்சை கேளுடான்னா கேட்கவே வீட்டுக்குள்ளே என்ன எதிர்த்தெல்லாம் பேசுறது இல்லைங்க. அடிக்ஷன் ஆயிடுச்சுனாமா அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது. என்னாலேயே முடியல. நான் என்னங்கிறேங்கன்னா, நான் அவன் என்னை எதிர்த்து பேசுறது இல்லை, என்னையெல்லாம் எதுவுமே பண்ற, பேசினாலும் அடிச்சாலும் அடி வாங்கிக்கிறானுங்க. வெளியேன்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். எனக்கு அவனை எங்கேயாச்சும் கொண்டு போய் விடுறதுக்கு யாராச்சும் ஹெல்ப். அவங்க அப்பாட்ட கேட்குறேங்க, நேற்று கூட கேட்டேன், நேற்று கேட்டதுக்கு நீ தான் காப்பாத்துறன்னு கூட்டிட்டு போனேன், நீயே போய் காப்பாத்திக்கோ. பெத்த பசங்களை கூட 5 வயசா செய்யறது இல்லை. சரி பரவாயில்லைங்க, வேணாம். சின்ன பையன் 2-3 வாரம் இருக்கு, எப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி இருக்குங்க, ஒரு 1500 கொண்டு வந்து கொடுத்தாருங்க. சின்ன பையன்கிட்ட கேட்டேன், சாமி அப்பா கொண்டு வந்து இப்போ 1500 கொடுக்குறாரு. இன்னும் அம்மா நான் உங்களை நல்லாத்தனமா வச்சிருக்கிறேன், அந்த காசு நீங்க வாங்காதீங்க அப்படின்ட்டானுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சேலம் வரைக்கும் பெரியவனை கூட்டிட்டு வந்தேன், உடம்பு முடியலன்னு. ஒரு 1000 ரூபா காசு கொடுக்கல, உடம்பு முடியலப்ப கொடுக்கலாமா, இப்போ நீங்க அந்த 1500 வாங்கி என்ன பண்ண போறீங்க? வேண்டான்ட்டான். நாங்கள் அவர்கிட்ட எந்த பைசா எதிர்பார்க்கலைங்க. என்னை டார்ச்சல் பண்ணிகிட்டே இருந்தாருங்க. நான் அதான் மகளிருக்கு போனேன், அவங்க எழுதி வான் பண்ணி விட்டாங்க, இப்போ வீட்டாண்ட போய் பிரச்சனை பண்ணக்கூடாது, அந்த பொண்ணை கம்முன்னு வாழ வைக்கணும், வாரமானா பைசா கொடுக்கணும், நீ குடிக்கலை நல்லா இருக்கிறேன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு எப்போ நீ வாழ்றதுக்கு கூப்பிடுதோ அப்போ போய் நீ வாழ்ந்துக்கணும் அப்படி சொன்னாங்க. அதுலேருந்து வீட்டு பக்கம் வர்றதில்லை, கெட்ட வச்சு எதுவும் பேசுறதில்ல. இதுக்கு முன்னாடி பேசினாரு, இப்போ பேசுறதில்ல. ஆனால் ஏதோ ஒரு பைசா கொடுத்தா தானே இப்போ பெரியவனும் நான் ஏதாச்சும் இப்போ காப்பாற்ற முடியும். இப்போ சின்ன பையன் நீ அவன் லைஃப்பை பார்க்கணும். அவனுக்கு 21 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவங்க ஓனரே வந்து அவன் வண்டி எடுத்து கொடுத்துருக்காரு சின்ன பையனுக்கு. வண்டி டியூ கட்டணும்னு அவன் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தில் இருக்கான். இப்போ இவனை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தா சம்பாரிச்சு கொடுக்காட்டியும் வராது, ஒரு நல்லா இருந்தாலே போதுமே. செத்து போயிடுவான், நாளைக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட்டாக நம்ம என்ன, அதாவது வந்து எங்கெங்கெல்லாம் போய் நம்மளால காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுவோம், அதுக்கு மீறி நம்ம கையை மீறி போகிறது கடவுள் சித்தம் அப்படின்னு தான் நான் கடைசி யுத்தமாக இங்கே வந்திருக்கேன். எல்லாம் தடை பண்ணுவாங்க. இந்த ஷோ வந்து எனக்கு வந்து பார்க்கறது கூட எல்லாரும் என்னை தடை பண்ணுவாங்க. இப்போ கிறிஸ்டினாக இருந்தால் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் அதெல்லாம் எதிர்பார்க்கேன். எனக்கு எங்கே போனாலாவது இந்த பையன் திருந்துவானா, எங்கேயாச்சும் யாராச்சும் காப்பாற்றி கொடுப்பாங்களா. அவரை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆனால் நான் வந்து ஈவிசோன்னு சொல்லி கூப்பிடல, நீ வந்து கோமில் விடுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நான் சொன்னால் கேட்பானுங்க, அதெல்லாம் சொன்னோன்னு ஒடியான்ட்டான். ஏன்னா தனியாக விட மாட்டான் என்னைய, இவ்வளோ தூரம் வரனால. இங்கே வந்து தெரிஞ்சிட்டான், ஆனால் ஒன்றுமே சொல்லலை. அமைதியாக அதான் நான் சொன்னேன், இங்கே பாரு தம்பி, நீ என்னென்ன பண்ணி எல்லாம் சொல்லிடு, உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கணும், உன்னை கேவலப்படுத்த கூட்டிகிட்டு வந்து எனக்கு வேறு வழி தெரியலை. அவங்க பாட்டிக்கு பணம் இருந்துச்சு, 15,000 கட்டி அவங்க பையனை காப்பாற்றினாங்க. ஆனால் அவங்க பையன் நல்ல வழி வரல. உங்கள் அம்மாவுக்கு பைசா கிடையாது. அப்படிங்கிறப்ப நான் வந்து யார் உதவி செய்கிறாங்களோ, எங்கே எனக்கு ஹெல்ப் கிடைக்குதோ அங்கே கூட்டிகிட்டு போய் உன்னை நாங்கள் காப்பாற்ற தயாராக இருக்கு, நீ திருந்திக்கோ அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வாழ்க்கையை வீணாக அழிச்சிட்டு இருக்கிறான, ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாமல். நாங்கள் அவங்ககிட்ட சமாதானம் கூட எதிர்பார்க்கல. இப்போ 23 வயசு ஆக போகுதுங்க. ஏப்ரல் வந்துச்சுன்னா 23. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீன் ஆயிட்டானுங்க அந்த பையன் இருந்ததுக்கு. ஆனால் அந்த கேஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த வக்கீல் சொன்னா, அப்படி அந்த ஐயா என்ன சொன்னார்னா, பெருமாநல்லூருக்குள்ள வச்சிருக்காதீங்க, சேர்க்க சரியில்லை, வெளியே எங்காச்சும் அனுப்பிச்சி விடுங்கன்ட்டு. அப்போ நான் என்ன நினைச்சேன், சரி ஏ தம்பி வெளியே போய் தான் திருந்தணும்னு இருக்குதா, நம்ம கண்ட்ரோலில் திருந்தக்கூடாதா அப்படின்னு ப்ரேயரில் ஜபத்தில் சர்ச்சில் எல்லா பக்கம் வச்சுருந்தாங்க. அப்படியே இங்கே அவன் சுத்தமாலுமே நானும் அசால்ட்டாக விட்டுட்டேங்க. இப்படி ஆவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நல்ல பையனாக பேசுகிறான், அழகாக எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த பையன் இப்படி பண்ணுறானான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலைங்கிறாங்க. ஆனால் சரியான என்ன ஆகுறதுன்னு தெரியாது மேம், சரியான டேலண்ட் இருக்கு. படிப்பு சின்னவங்க கூட அந்த அளவுக்கு படிப்பு இல்லை அவனுக்கு, நல்லா படிப்பான், இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு, நல்லா வெளியே நாகரிகமாக எல்லாரும் சொல்லுவாங்க, இவ்வளோ டீசெண்டான பையனா இப்படி ஆயிட்டான் அப்படின்னு. எனக்கு அவள் சொல்ல எனக்கு ஒரு அங்கலா, பையனை வீண் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது, அடிக்காத அடி இல்லை, கொன்று பார்த்த எல்லாமே பண்ணிட்டேன், அப்பந்தான் இப்படி இருக்கிறானே சாமி, நீனாச்சும் திருந்து அப்படின்னு சொன்னா அப்பத்திக்கு கேட்குறான், அப்புறம் திருப்பி மாறியா. கஷ்டம் நம்ம, ரொம்ப கஷ்டம் மேடம், என்னால் ரொம்ப கஷ்டம். ஒருத்தனை சமாளிச்சுக்கலாம். உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரா? அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லைங்க.
அவர்கிட்டலாம் நான் சொல்லவே இல்லைங்க, கூட்டிட்டு வரதாக சொல்லவே கிடையாது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் பையன்கிட்ட பேசிட்டு கண்டிப்பாங்க மேடம், கண்டிப்பா. எனக்கு என் பையன் திருந்தி வந்தானா போதும். ட்ரை பண்ணுவோம். நல்ல முறையா இருந்தானா எனக்கு ட்ரை பண்ணுவோம். சரிங்க. தைரியமா இருங்க. சரிங்க. உங்க பேரு? சவீசன். சர்வேஷன். சவீசன். சபீஷன். சவீசன். என்ன பண்றீங்க? மேம் திருப்பூர்ல ஒர்க் பண்ணிருக்கேங்க மேம். கார்மெண்ட்ஸ்ல லே கட்டிங்ல ஒர்க் என்ன பண்ணுறேன். படிச்சிருக்கீங்க? நான் பிகாம் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கேன் ஏன்பா? செகண்ட் இயர். ஏன்? கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம். அது இல்லாமல் நான் ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை மேடம். கொஞ்சம் அப்ப நான் தெரியுது உங்களுக்கு. தெரியுதுங்க மேம். அது நான் இதுலேருந்து வெளியே வரணும் தாங்க மேம் நானும் நினைக்கிறேன். அதை முடியல. நானும் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் முடியல. இப்போ உங்களுக்கு ஜாண்டிஸ் இருக்கா? எஸ் மேம். இருக்கு. இருக்கு. மெடிசின் சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிட்டு இருந்தேங்க மேம். இப்போ 2 வீக்ஸாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஜாண்டிஸோட சுத்திட்டு இருந்தா உங்களுக்கு ப்ராப்ளம் வராதா? மேம் ஜுரம் இருக்கா? இல்லைங்க மேம். கோல்டு இருக்குங்க மேம். கோல்டு மட்டும் ஆயிருக்கு. எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க? மேம் ஹாஸ்பிட்டலில் இல்லைங்க மேம். அது ஒரு சித்த வைத்தியசாலையில் பார்த்தோம், சேலமில் பார்த்தேங்க மேம். ஒரு 10 days வந்துட்டு கரெக்டாக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அவங்க கொடுத்த அந்த ஆயுர்வேதிக் டேப்லெட்ஸ் எடுத்துட்டேன். அது இப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு மேம். இப்போ பரவாயில்ல. பட் என்னென்னா அந்த உடம்பு வீக், டயர்ட்னஸ் மட்டும் ரொம்ப இருக்குதுங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? மேம். எனக்கு இது எப்படியாவது நானும் இதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி தான் மேம் நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா முடியல மேம். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு டைம் வீட்டில் பிரச்சனை வரப்போ சொல்லுவாங்க இது வேண்டாம். நான் அப்போ தான் நானும் ஒரு முடிவு எடுப்பேன் வச்சேன். ஓகே, இனிமேல் நம்ம பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அது என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியல மேம். அது என்ன சவீஷ், பண்ண நிச்சயமா முடியும்ப்பா உங்களால. நிச்சயமா முடியும். நீங்க இப்போ சொல்றீங்கல்ல எனக்கு திருந்தணும். எனக்கு ஃபுல்லாக இந்த பாடி போனதுக்கு காரணமே அந்த மாதிரி விஷயங்கள் தான் மேம். இங்கே தான் வரீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்கே வரும் தெரியாது. இல்லை மேம். நான் வந்துட்டு என்ன சரி ஹோமில் தான் விட போகிறாங்க, டி அடிக்ஷன் சென்டரில் தான் விடுவாங்களாட்டாகுது அப்படி நினச்சி தான் மேம் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்தேன். சரி அங்கே போய் ஒரு 1 monthனாவது இருந்தால் நம்மளால ஏதாவது முடியும். முதல்ல தைரியத்தை விடாதீங்க தம்பி. நீங்க ஒரு வாட்டி திருந்தணும், இதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சிட்டீங்க இல்லையா? மேம் நிறைய டைம் அந்த மாதிரி நினச்சிருக்கேன். ஏன்னா வீட்டில் வந்துட்டு யாருமே அம்மா அப்பா முதற்கொண்டு மதிக்கிறது இல்லைங்க மேம். தம்பி அதே மாதிரி தான். இதனாலேயே சரி நிறையா டைம் திருந்தணும் அப்படின்லாம் நிறைய டைம் நினச்சிருக்கேன். முடியறது இல்லைங்க மேம் என்னால். எப்படி இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் போய் மாட்டினீங்க? என்ன நடந்தது கொஞ்சம் சொல்ல முடியுமா? மேம் கம்பெனி இல்லைங்க மேம். நான் என் ஃப்ரெண்ட் சைடுங்க மேம். ஃப்ரெண்ட் சைடு தான் இந்த மாதிரி நான் எப்படி ஆரம்பிச்சீங்க இந்த பழக்கம்? என்ன வயசுல ஆரம்பிச்சிருப்பீங்க? 10th என்ன நடந்தது கொஞ்சம் எனக்கு விவரமா சொல்லுங்களேன். 10th எங்கள் ஏரியாவில் ஒரு அண்ணா இருக்காருங்க மேம். அவன் இந்த மாதிரி நிறைய பேர் பேசி எங்கள் ஏரியா பெருமாநல்லூர்னு சொல்லிட்டு ஏரியா அந்த சைடு கேம்ப் அந்த பாய்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இந்த இதில் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பிடிக்கிறது அப்படி தான் மேம் இருப்பாங்க. அது நாங்கள் எல்லாருமே ஒரே ஸ்கூலில் தான் சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த கடை பசங்க நாங்கள்லாம் ஒரே ஸ்கூலில் தான் மேம். இந்த இது பாகுபாடுலாம் இல்லாமல் எல்லாம் ஒன்றா தான் படிச்சுட்டு அப்படி தான் மேம். ஒரு 10th போகிறப்போ ஒரு அண்ணன் மூலியமாக இது எனக்கு பழக்கமாக. அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேங்க மேம். ஹை ஸ்கூல் கிரவுண்டில் விளையாட போவோம். அப்போ பசங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது பார்த்துருக்கேங்க மேம். அது அப்போ எனக்கு அதெல்லாம் ஒரு 7th 8th படிப்பேன். அது என்னன்னு தெரியாது. 10th வரப்போ சும்மா விளையாட்டுக்கு இது எப்படி ஸ்டார்ட் பண்ணதுங்க மேம். 10th வரப்போ ஒரு டைம் அடித்து பார்த்தேன். அப்படியே விளையாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணது கடைசியில் அது அப்படியே அது ரெகுலராக மாறிடுச்சுங்க மேம். விட முடியல. ஏன் ஸ்டடீஸை டிஸ்கண்டினியூ பண்ணீங்க? அதுதான் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அம்மா கொஞ்சம் தப்பாக பேசுகிறது, வேலைக்கு போகாமல் காசு வீட்டுக்கு கொடுக்காம இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாருங்க மேம். அதனால் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நான் அவரு கூட பெயிண்டிங் ஒர்க், அவர் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் மேம். நான் அவர் கூட ஒர்க் போயிட்டு கொஞ்சம் வீட்டையும் பார்த்துட்டு இருந்தேங்க மேம். அப்போ ரொம்ப பிரச்சனை பெருசாகி தான் அம்மா அப்பாவும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க மேம். இதனால தான் நான் ஸ்டடீஸ் வந்துட்டு கண்டினியூ பண்ணாமல் அப்படியே விட்டதுங்க மேம். பசங்களோட வாழ்க்கையை எவ்வளோ தூரம் பாதிக்குது. எவ்வளோ நல்லா வாழ வேண்டிய பையன் அவன் எவ்வளோ வருத்தப்படுறான் பாருங்களேன். பெத்தவங்க யோசிக்கணும் இல்லையா? உனக்கு என்ன மாதிரியான இமோஷன்ஸ் இருக்கும்ப்பா இந்த மாதிரி? எனக்கு வந்துட்டு பேசுறது கூட ஆள் இல்லாத மாதிரி இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. வீட்லேயுமே அப்படிதான்.
வீட்லேயுமே நான் அம்மாட்ட கூட அந்த அளவுக்கு எதுவுமே பேச மாட்டேன். ஒர்க் முடிச்சுட்டா வருவேன், வந்துட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன் மேம். டிவி பார்த்துட்டு என்கிட்ட இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் கூட கிடையாது மேம் என்கிட்ட. நான் கீபேட் தான் யூஸ் பண்ணுறேன். சரி அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தான் கீபேட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் மேம். யார்கிட்டையுமே நான் அதிகமாக பேச மாட்டேன் மேம். ஃபீலிங்ஸே நான் வேறு வெளியே யார்கிட்டையுமே அதிகமாக ஷேர் பண்ணுறது இல்லைங்க மேம். அது அப்படியே எனக்குள்ளே இருக்கிறங்காட்டியும் என்னமோ தெரியல, அது ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாகவே இருக்குங்க ரொம்ப. இந்த ஆல்கஹாலே வந்து டிப்ரெஷன்ட் தான். நீங்கள் தண்ணி அடிக்க அடிக்க இன்னும் டிப்ரெஷனுக்குள்ளே தான் போவீங்க. சும்மா அந்த வீக் டேஸ்ல மார்னிங் டேஸ்லேயே அப்படிதாங்க மேம் இருப்பேன். அதிகமாக யார்கிட்டையுமே இப்போ பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டேங்க மேம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? இருக்காங்க மேம், யாரு கூடயும் பேசுறது இல்லைங்க. எல்லாரு கூடயுமே பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டேங்க மேம். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இல்லை. இருந்தாங்க மேம், இப்போ இல்லை. ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களா? இருந்தாங்க மேம் காலேஜ் படிக்கிறப்ப. அது இதனால தான் விட்டீங்க மேம்? இந்த பிரச்சனை? இல்லை இல்லைங்க மேம், அதான் அவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. சரி ஓகே நம்மளும் டீசெண்டாக இது விளைவிக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே. நீங்கள் அவங்க அம்மா பற்றி யோசிச்சு பார்த்தது இல்லையா? பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதான் மேம் நான் தான் சொன்னேன், முடியல மேம் என்ன. கடவுளே. சித்ரா வர சொல்லுங்களேன். தம்பி, ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறியா? மேம் இன்னும் ஒரு 3 செம் எழுதுனா போதும் மேம். ஆல்ரெடி 3 செம் எழுதிட்டேங்க மேம். அதில் 75% மேம். ஒரு அரியர்ஸ் கூட இல்லை. ஃபோக்கஸ் பண்ணா ஒரு வேளை உன்னோட இதை டைவர்ட் பண்ணா பெட்டராக இருக்கும் போது உணர்து எனக்கு. எஸ் மேம், அதான் மேம் நானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சித்ரா ரொம்ப நல்ல பையன்மா. அவர் ரொம்ப நல்ல பையன். ஆமாங்க மேடம், எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. அவன் உணர்ந்திருக்கான், அவனுக்கு பிரச்சனை இருக்கு, அவன் டிப்ரெஸ்டா இருக்கான். நீங்க 2 பேரும் சண்டை போட்டதெல்லாம் அந்த குழந்தையோட மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. ஆனா நீங்க ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்கம்மா. ஆனா நான் அதான் சொன்னேங்க மேடம். என்ன சொன்னேன்னா, சாமி அப்பாவை விட்டுரு. அதாவது அவர் வந்து வாழ்ந்து முடிச்சவர், சரிங்களா? இனி வாழ வேண்டியவன். அப்பாவை ரொம்ப பிடிக்குமா தம்பி உங்களுக்கு? பிடிக்கும் மேம், ஆனால் அவர் பண்றது எதுவும் சரியில்லைங்க. அது எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா பிடிக்குங்க, பிடிக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப இமோஷனல் சைல்டு. எல்லா குழந்தைங்களும் ஒரு மாதிரி, ஒரு குழந்தைங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, விட்டுருவாங்க. ரொம்ப இமோஷனல். உங்க 2 பேர்ட்டையும் ரொம்ப அட்டாச்சா இருக்கிறது பையன். நான் அதை தான் சொல்லுவாங்க. அட அப்பா போனா என்ன, நான் இருக்கிறேன்ல. அப்பா வரணும்னா நீ என்ன பண்ணணும், நீ நல்லா இருந்து குடும்பத்தை பார்த்தானா. அவனுக்கு அதெல்லாம் ஆசை இருக்கு, ஆனா அவனால முடியல. அது ஏன் இப்படி பண்றான்? ஏன்னா அவன் அதுக்குள்ள போய் மாட்டின்றான். இப்ப என்னன்னா அவனுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல, யாருமே மதிக்க மாட்டேறீங்கன்னு அவன் ஃபீல் பண்றான். ரொம்ப பண்ணிட்டானுங்க, யாருமே அவனை எல்லாம் வெறுத்துட்டாங்க. கடைசிக்கு ஆதரவு நான் விட முடியுமா? என் பையனை நான் விட முடியுமா சொல்லுங்க? என்னதான் என்ன பண்ணாலும் நான் பையனை விட முடியாது. அதனாலதான் நான் இவனை எப்படி இருந்தாலும் கூட்டிட்டு சுத்திக்கிட்டே இருக்கேன். எங்கேயாவது கொண்டு போய் விட்டுனாச்சு. நிச்சயமா உங்களுக்கு ஒரு அவனை வந்து நான் விடாதணும். அவன் நிச்சயமா அது அங்க பெருமாநல்லூருக்குள்ளேயே வச்சா அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து போயிடுறாங்க. அவன் ஏன் சொல்ல கேட்டா பரவாயில்லையே. நான் சொல்றேனே, நான் வந்து ஒரு நேரத்துல திட்டுவேன், ஒரு நேரத்துல குணமா சொல்லுவேன். கேட்டு பாருங்க. அப்போ சின்னவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அம்மா அவன் பொக்குன்னு போயிடுவான்மா, அவன் பொக்குன்னு போயிடுவான்னு எல்லாம் செய்வான். கிறிஸ்மஸுக்கு கூட அவன் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான் இவனுக்கு. எல்லாம் செய்வான், நாங்கள் எல்லாமே செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். அவன் அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் பேசுகிறேம்மா. சரிங்க. கவுன்சிலிங்க்கு போய்க்கலாம். சரி ஓகே, எவ்வளோ ஆகுறது என்னெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, நான் ஐ வில் ட்ரை அண்ட் கெட் அ ஸ்பான்சர். ஏன்னா அவர் வந்து திருந்தணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக. அதனால எப்படியாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. சரிங்க. எனக்கு எப்படியாவது அவன் திருந்தி வந்துட்டான்னா போதுங்க. உடம்பு ரொம்ப கண்டிஷன் மோசமா. ஏன்னா நிறைய வருது இந்த மாதிரி, நிறைய கேசஸ் வருது. நம்ம எல்லாருக்கும் இதை ஆஃபர் பண்ணறது இல்லை. ஆனால் இந்த தம்பி வந்து நான் திருந்தி வாழணும்னு சொல்றான்ல, அவருக்கு கை கொடுக்கலன்னா அப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனமே. தம்பி, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க. நான் உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடாக்கிட்டு உங்களை வரவழைக்கிறேன். சரியா? படிக்கிறதுக்கு இப்போ இந்த 3 செம் எப்படி எழுத முடியும்பா? மேம் அது கரஸ்ல எழுதிக்கலாமா? அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? மேம் காலேஜில் போய் ஃபஸ்ட்டு டிசி இன்னும் எதுவுமே வாங்கல மேம். எல்லாம் காலேஜில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு போய் டிசி கேட்கணும் மேம். இப்போ இந்த கன்சல்டேஷன் முடிச்சுட்டு போயிட்டு அதெல்லாம் பண்ணிடுறீங்களா? ஓகேங்க மேம். யா, ஹலோ வணக்கம். எனக்கு
நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். எனக்கு ஒரு ஒரு பையன் 23-year-old பாய். அவருக்கு வந்து ஹீ இஸ் இன்டு அடிக்ஷன், பட் த அதர் ஒன் இஸ் மேஜர். ஸோ என்ன ப்ரொசீஜர்மா அங்கே கூட்டிகிட்டு வந்து இது பண்ணது எனக்கு கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? நாளைக்கு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரி. ஸோ ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சவிஷன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். பார்த்துட்டு கன்சல்டேஷன் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் பார்த்துடுவாங்க. அதுக்கப்புறம் 30 நாள் இருக்கணுமா ஹாஸ்பிட்டலில். சரிங்க. 30 நாள் இருந்து நீங்களும் கூட இருக்கணும். சரி சரி. ஓகே, எவ்வளோ செலவாகும்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும், இப்படி நீங்கள் டெய்லி வேஜ் ஏர்னர்ஸ் இந்த மாதிரி இதில் எவ்வளோ கன்செஷன் கொடுக்க முடியும் கேளுங்க. அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணோன்னு நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. ஓகே சரிங்க. சரி. சொல்லும்போது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்க. அங்கே சொல்லணும். ஆமாம். உங்களால் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியாதுன்னா அது எவ்வளோ கன்செஷன் கொடுக்க முடியும் பாருங்கள். ஃபைனலி அவங்க என்ன அமௌண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். சரி. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, பட் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி வாய்ப்பு வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஓகே, உங்கள் மனசில் என்ன இருக்கோ நீங்கள் அங்கே போய் பேசலாம். ஹலோ ஹலோ, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க மிஸ்டர் செல்வகுமார். சொல்லுங்க மேடம். கொஞ்சம் சத்தமாக பேசுங்களேன். சொல்லுங்க மேடம். மிஸ், உங்கள் பையன் சபீஷனும் அவங்க அம்மா சித்ரா 2 பேரும் இங்கே வந்திருக்காங்க. எங்கே மேம்? கலைஞர் டிவிங்க. கலைஞர் கலைஞர் டிவி உண்மை வெல்லும் ஷோக்கு வந்திருக்காங்க. சரிங்க. உங்க பையன் வந்து இந்த அவருக்கு இருக்கு. உங்க நேம்? லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். பார்த்துருக்கேன். உங்க பையன் வந்து உங்க பையன்கிட்ட நான் பேசினேன். சரிங்க. அவர் வந்து எப்படியாவது இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு தான் நான் ஒய்ஃப் கிட்ட பேசுனேங்க. மத்தியானம் பேசிட்டு இருந்தோம். நான் ஒரு இடத்துக்கு இன்னும் அந்த பழக்கத்தை மறக்கிறதுக்கு இன்னொரு இடம் எங்க அவனாசிக்கிலேயே இருக்குதுங்க. அது அவங்ககிட்டையும் பேசிட்டேங்க. அவங்ககிட்டையும் பேசினேன். இவ முன்னாடி தான் பேசினேன். பையன் வந்தோன்னா சொல்லுப்பா, நான் பண்ணி விட்டுறேன், செலவானாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. சரி சரின்ட்டு அப்படிங்க. வீட்லயும் சரின்ட்டு அப்படிங்க. ஒய்ஃபும் சரின்ட்டு அப்படிங்களா. அதுக்கப்புறம் அதுக்கு நைட்டு இந்த மாதிரி வேற மாதிரி பேசிட்டு அப்படி வேற மாதிரி பேசணும்னா என்ன நானே கூட சொல்லலாம இருக்கேன். அதுல இருந்து கொஞ்சம் நானே இப்போ அதுல இருந்து ரிலீஃப் ஆகிட்டா வெளியே வந்திருக்குறேங்க. நானும் சென்னையில வந்து 3.5 மாசம் இருந்தேங்க. 105 நாள் உள்ள இருந்தேங்க. எங்க இருந்தீங்க? செங்குன்றம் ரெடியூஸ்ல இருந்தேங்க, சென்னையில. சரி, இப்போ செல்வகுமார், சொல்லுங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டிட்டு போறோம். சரிங்க. 30 நாள் அங்க இருக்க வேண்டி இருக்கும். சரிங்க. உங்க வைஃப் வந்து அங்க இருப்பாங்க அவங்களுக்கு கூட. சரிங்க. இப்ப நான் மேக்சிமம் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ண சொல்றேன் அமௌண்ட. ரைட்? நீங்க கொஞ்சம் செலவு பார்க்கணும். என்னால பண்ண முடியாதுங்க. நானும் ட்ரீட்மெண்ட்ல தான் இப்ப இருந்துட்டு இருக்கிறேங்க. என்னங்க? நானும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கிறேங்க. அதெல்லாம் புரியுதுங்க, உங்களுக்கு ஒரு கடமை இருக்குல்ல. கடமை இருக்கு, நான் செய்யறேங்க. செய்யலன்னு சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நம்பி வந்துட்டாங்க. நான் செய்யறேங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சரி, உங்களால எவ்வளவு முடிஞ்சதோ நான் நாளைக்கு கூப்பிட்டு பேச சொல்றேன். டீம்ல இருந்து உங்களை கூப்பிடுவாங்க. சரிங்க மேம். நீங்க முடிஞ்சதை பண்ணுங்க, நான் அங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பேசுறேன். சரிங்க. சரிங்களா? சரிங்க மேம். அப்படி இல்லைன்னா நான் பேசுவாக்க எனக்கு மாசம் 12 ரூபாய் எனக்கு கட்டாக்குன்னு நினைக்கிறேன். அவங்களே சொல்லிட்டாங்க என்னென்ன பழக்கம். நாங்க இதெல்லாம் சொன்னேன். அப்போ ஒரு 5 மாசமா உள்ள இருக்கிறவங்க அப்படின்னாங்க. அது வேணா பாக்குறீங்களா? இல்ல, இது பெட்டருங்க. நான் சொல்றது இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். சரிங்களா? சரிங்க மேடம். 30 நாள் தான். சரியா? சரிங்க. ஓகே. 30 நாள் தாங்க. அந்த 30 நாள்ல வந்து ட்ரீட்மெண்ட்ல முடிச்சு வழி வந்ததுக்கு அப்புறம் இவன் இங்க பெரும்பாலாவுக்குள்ள இருக்கக்கூடாது. அவர் வந்து படிக்க போறாரு, ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண போறாரு. அவரை என்கரேஜ் பண்ணுங்க நல்லபடியா.
நல்லா பண்ணங்க. இல்ல இது நீங்க 2 பேரும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் அவன் மாட்டின்ட்டான். எங்க பிரச்சனைக்கு முன்னாடி இருந்தே அவனை வந்து நல்லா படிக்க வச்சான். எங்க பசங்களுக்கு வீட்டுல எல்லா சூழல் எல்லாம் நல்லா இருந்தாலே வெளிய போய் டைவர்ட் ஆயிடுறாங்க. காலேஜ் வந்து எங்க வம்சத்துலயும் போக கிடையாது, யாருமே போக கிடையாது. எம்சாப்படுற வகையிலே யாருமே காலேஜ் போக கிடையாதுங்க. இவன் தான் ஃபர்ஸ்ட்டுங்க. அப்படி பண்ண படிச்சு நல்லா படி வாத்தியார் பிடிக்கிறோம். இவன் தான் வேண்டான்ட்டு போயிட்டாங்க. வேற வடிப்படு பிகாம்சி எடுத்துட்டு போயிட்டான். இல்ல நடந்ததெல்லாம் இன்னும் பேச வேண்டாம், நடந்து முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாம். தம்பி வந்து நல்லா சரியா ஆயிடணும், வெளியே வரணும்னு ஆசைப்படுறாரு. எங்களுக்கு அதுதான் ஆசை. அப்ப அவரை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சது அவருக்காக பண்ணுங்க. சரிங்க. தேங்க்யூ. நாளைக்கு இது முடியட்டும். இதை முடிச்சுட்டு நீங்க போயிட்டு காலேஜ்ல போய் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அது பண்ணிடுங்க. சைமல்டேனியஸா அதை பண்ணணும். புக்ஸ் எல்லாம் வாங்குறதுனா வாங்கிடுங்க. இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறத கூட நீங்க படிக்கலாம். சரியாம்மா? சரிங்க. இங்க ஃபர்ஸ்ட் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிடும். சரிங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போய் திரும்ப வரத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி காலேஜ்ல போயிட்டு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு உங்க சைட்ல இருந்து நீங்க எஃபர்ட் எடுத்துக்கணும். நாங்க கைதான் கொடுக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஃபுல்லா நாங்க உங்க கூடயே வந்துட்டு எல்லாம் இல்ல கண்டிப்பா நாங்க பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நீங்க போயிட்டு அங்க போய் காலேஜ்ல போய் எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வாங்க. வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம். அவர்கிட்டயும் நாங்க பேசுறோம். பேசி உங்களுக்கு எவ்வளவு அங்கேயும் டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்க முடியும் கேட்கலாம். தட் இஸ் ரிடக்ஷன் எவ்வளவு பண்ண முடியும் பார்க்கலாம். இவங்களும் என்ன உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது மிச்சம் இருந்தா நாங்க எங்க சைட்ல இருந்து ஹெல்ப் பண்றோம். சரிங்க. நோ ப்ராப்ளம். சரிங்களா? நான் ஏன் ஃபுல்லா கமிட் பண்ணிக்கிறது இல்லைன்னா உங்களை மாதிரி பல பேர் வராங்க. கண்டிப்பா. ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டிய இருக்கு. கண்டிப்பா. அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் உங்களால நீங்க வேலைக்கு போறீங்க, அவர் வேலைக்கு போறாரு, அது அது எனக்கு சப்போர்ட் இவர் இருந்தாலே போதுங்க மேம். இவரு பைசா சும்மா அப்படி சொல்றாருங்க. மப்பிள்ள நேத்து சொன்னா அப்படி அது எங்கேயோ கூட 15,000 கட்டி 1 மாசம் கட்டுவாருங்க, 2வது மாசம் கட்ட முடியாது போன்றுவாருங்க. பையனை கொண்டு வீண் பண்ண முடியுங்களா நம்ம? இவரை நம்பி விட முடியாதுங்க. நான் என்னைக்குமே இவரை நம்பி பேச்சை நம்பி விடவே மாட்டேன். இப்பவுமே சடார்னு என் பையன் நல்லா இருக்கணும், சரி செய்யறேங்க மேம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம பையன் நம்ம செஞ்சுதான் ஆகணுங்க அப்படிங்கிற அந்த ஒரு துணிச்சல் வரமாட்டேங்குது. அப்ப இவரை நம்பி எப்படி நான் விட முடியும்? எனக்கு பயமா இருக்குது இல்லைங்க. அதனாலதான் சொன்னேன், எங்க கொண்டு போனா நானே காப்பாத்திக்கிறேன். நீங்க கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க, கூட போயிட்டு. கண்டிப்பாங்க. அப்புறம் அவனை பழைய விஷயங்கள் எல்லாம் பேசி அவனை மனசை நோவடிக்காதீங்க. உங்க தம்பி நம்பர் இருக்கா? உங்க தம்பி பேர் என்னது? ஜெய்சன். ஜெய்சனை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஜெய்சன் நம்பர் கொடுக்கலையா? கொஞ்சம் கொடுங்களேன். அவன் கொஞ்சம் பேசுறதுக்கு பயந்துக்குவான். அதான் ஏமா அன்னையெல்லாம் நம்பர் கொடுத்துறாதீங்க அப்படி சொன்னா. அப்படியா? சரி, அப்ப வேண்டாம். அது கொஞ்சம் பேசுவான், நல்லா பேசுனா பேசுங்க. ஒன்றும் ஜெய்சன்ட்டையும் சொல்லுங்க, அண்ணாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்க சொல்லுங்க. அவன் ஃபுல் சப்போர்ட் தாங்க மேடம். கேட்டு பாருங்க, அவனே கேடுங்க. நான் பேசினாலும் அவன் விட்டு கொடுக்க மாட்டானுங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே இன்ன வரைக்கும் ஒற்றுமை தான். சபிஷன் எல்லாம் சரியாயிடும் தம்பி. அவன் நல்லா நாங்க நினைக்கிறோம். இது ஒரு மேட்டரே கிடையாது. இதுல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா ஆயிடும். சரியா? ஓகே, கான்ஃபிடென்ட்டா இருங்க. இந்த மாதிரி வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கை கொடுக்கணும். அது நம்ம கடமை. ஸோ நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போட்டோம். அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் முடிஞ்சு அடுத்த ஸ்டெப் என்னதுன்னு யோசிக்கலாம். ஓகே, ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா ரொம்ப குரூஷியல் ஏஜ் அது. ஒரு அந்த டீனேஜ் உள்ள போயிட்டு வெளியில வந்து லைஃப்ல செட்டில் ஆகிறது வரைக்கும் ரொம்ப முக்கியமான டைம். அந்த டைம்ல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்க ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி லைஃபை நீங்க வகுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பாதையை வகுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் லைஃப் ஃபுல்லா கவலைப்பட வேண்டாம். அப்போ லைஃப்ல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஆனா பேஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். இந்த டைம் போயிடுச்சுன்னா, நல்ல வேளை சவிஷன் வந்து இப்போ வந்துட்டாரு, 22 வயசு தான் ஆச்சு அவருக்கு. நிச்சயமா there is future for you. ஓகே, ஸோ அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா டெஃபினட்டா முன்னுக்கு வரலாம். ஜாகிரதையா இருங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
திருப்பூர்லேருந்து வந்து உண்மை வெல்லும் டீமுக்காக நான் வந்து என் பையனுக்காக ஹெல்ப் கேட்டு வந்திருக்கிறேன். அதில் வந்து என் பையனை வந்து இந்த மாதிரி திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே லட்சுமி மேம் வந்து எங்களுக்காக ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என் பையனை திருத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து லட்சுமி மேமுக்கும் கலைஞர் டிவிக்கும் உண்மை வெல்லும் டீமுக்கும் நான் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன்.